இன்னைக்கு நான் பிரண்டை சட்னி அரைக்கலான்னு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி, கொஞ்சோண்டு வெல்லம், கொத்தமல்லி, சீரகம், உப்பு, தேங்காய், பிரண்டை. எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய், புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் வணக்கிறதே எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். ஆறின பின்னாடி பிரண்டை வணக்கிட்டு அப்புறம் எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம். பிரண்டை வணக்கிறப்போ வந்து எண்ணெய் விட்டு பிரண்டை போடுறேன். நல்லா வணங்கின பின்னாடி எல்லாம் ஒட்டுக்க அரைச்சிக்கலாம். பச்சை நிறம் மாறின பின்னாடி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சட்னி மக்கின மாதிரி இருக்கும். இன்னும் இதை நிறுத்திட்டு வெங்காயம் மிளகாயை அரைக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் ஆறின பின்னாடி இதையும் போட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிடலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் அரைச்சிட்டேன். அதோட இந்த பிரண்டை போட்டு நிறைய அரைச்சிடலாம். கடைசியாக போட்டு தான் அரைப்பேன். அரைச்சாச்சு. பிரண்டை சட்னி அரைச்சாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா